வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு மிக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த நவோதயா பள்ளிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நவோதயா பள்ளிகள் ஒன்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா ஹிந்தி மொழியை சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. நவோதயா பள்ளிகள் தமிழகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி மொழி கட்டாயமாக இருக்கு, ஹிந்திக்குன்னு சப்ஜெக்ட்லாம் இருக்கு. நவோதயா பள்ளிகள் வரலையே, அப்புறம் எப்படி ஹிந்தி சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கண்டிச்சிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? சுப்ரீம் கோர்ட்டில் திமுக அரசாங்கம் ஒழுங்கா வாதத்தை முன்வைக்கல, அதனால தான் தமிழகத்தில் இந்த நவோதயா பள்ளிகளை அமைக்க இடங்களை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? திமுக அரசாங்கம் ஒழுங்கா சுப்ரீம் கோர்ட்டில் வாதத்தை முன்வைக்கல அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலும் நவோதயா பள்ளிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இபிஎஸ். நீட் எக்ஸாமினேஷனுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இது போக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக ஹிந்து முன்னணிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தையை கூட இன்னும் சொல்லலை இபிஎஸ். இப்படியெல்லாம் அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைக்கணுமா? தேவையே இல்லையே. தனியா வாங்க, தனியா உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்க. நவோதயா பள்ளிகள் எதுக்காக தேவை, எவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. மொழியை வச்சு திராவிட கட்சிகள் போடக்கூடிய நாடகத்தை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க. டெஃபினட்டா பாஜகவுக்கு ஆதரவு கூடும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக அதிமுக என்ன பேசுறாங்களோ அதை தான் பேசுறாங்க. புதுசாக இருக்கக்கூடிய விஜய் கூட. அப்போ எல்லாம் ஒரே டீம்ல இருப்பாங்க. கொள்கை வைஸ் நீங்க பார்க்கும்போது பாஜக மட்டும்தான் தனியாக திருப்பரங்குன்றம் விவகாரம், இது மாதிரி மும்மொழி கொள்கை, இதை தொடர்ந்து பாஜக மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ மக்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு இந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கோ அவங்க பிஜேபி பக்கம் வருவாங்க. இப்படி கொண்டு போங்க கட்சியை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதிமுக ஒரு படி மேலே போய் அதிமுகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது எதுக்காக தமிழ்நாட்டுக்கு நவோதயா தேவையில்லை அப்படின்னா, ஒரு நவோதயா பள்ளிக்கு 30 ஏக்கர் நிலம் கேட்பாங்களாம். 30 ஏக்கர் நிலம். இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அமைக்கப்படுது. 500-650 பேர்கிட்ட படிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். ஆனால் நவோதயா பள்ளிகள் அப்படி கிடையாது. 30 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு 350-400 பேர் தான் அதில் படிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அதனால தான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அதனால தான் இந்த நவோதயா பள்ளிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு. இது சரியான ஒரு வாதமா? நவோதயா பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மட்டும் கிடையாது, அது ரெசிடென்சியல் கேம்பஸ். பாய்ஸுக்குன்னு தனியாக ஹாஸ்டலு, கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஹாஸ்டலு, ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோட லெபார்டரி, பெரிய ஒரு லைப்ரரி தனியாக. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பில்டிங்கே இருக்கும் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டியோட. ஏன்னா இப்போலாம் இன்டர்நெட் யுகமாக மாறிடுச்சு. லைப்ரரி அவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ பெரிய பிளே கிரவுண்டு, இவ்வளவு ஃபெசிலிட்டி மாணவர்களுக்கு ஃப்ரீ, காசு கிடையாது. இவ்வளவு குவாலிட்டியாக இருந்தாலும் காசு கிடையாது. அப்போது இவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும்போது கூடுதலாக தான் நிலம் தேவைப்படும். கேட்குற நிலத்தை கொடுக்க வேண்டியதானே. அதை வச்சு இலவசமாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி தானே கொடுக்குறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. பாஜக தனித்துவமாக தமிழகத்தில் வளரணும்னா திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இது ஃபர்ஸ்ட் டாபிக். சிம்பிளாக சொல்லணும்னா அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக் தந்தி டிவியில் இன்னைக்கு கொடுமையான ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சுங்க. என்னன்னா, அரசு பள்ளியில் கணேசன் அப்படிங்கிறவர் வயசு 56 ஆகுது. அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக அவர் வேலை பார்க்குறாரு. எங்கன்னா அந்த திருத்தணி பக்கத்தில் பாம்பு கடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. பாம்பு கடிச்சிருது. காவல்துறை நடத்திய விசாரணையில தான் ஒரு திடுக்கிடுமான ஒரு தகவல் ஒன்று வெளிவருது. என்னன்னா, பெத்த பிள்ளையே அரசு வேலை மற்றும் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸுக்கு ஆசைப்பட்டு கட்டுவிரியன் பாம்பை வச்சு அப்பாவை கடிக்க விட்டுருக்காங்க. பாம்பை வச்சு கடிக்க விட்டுட்டு ஆக்சிடெண்டா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்திருக்குங்க ட்ராமா. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இறந்தோனையே ஃபேமிலியே இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி வராங்க, ஒரு மாதிரி சஸ்பீசியஸாக இருக்குது
ஒரு மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்த பிறகு காவல்துறை இதை தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. விசாரித்ததுக்கப்புறம் அந்த விசாரணையில் தான் இந்த உண்மைகள்லாம் வெளிவந்திருக்கு. இப்போது அந்த இறந்து போன கணேசனுடைய 2 பையங்க உட்பட 6 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். காசுக்காக வேலைக்காக பெத்த அப்பாவை பாம்பை பெற்று கடிக்க விட்டு கொலை பண்ணியிருக்கானுங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஓமனில் வேற லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. என்னன்னா, நம்ம இந்தியாவுடைய ஸ்பேஸ் செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்பாக பிஎம் சந்திராயன் மிஷனை நம்ம நடத்தினோம். உலகத்திலேயே நிலாவுடைய தென் துருவத்தை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம தான். சக்சஸ். 2வது, விண்வெளிக்கு வீரர்களை நம்ம ககன்யான் திட்டம் மூலமாக அனுப்ப இருக்கோம். 2 அனுப்பிட்டோம். 2 3வது, ஒரே மிஷனில் விண்வெளிக்கு 104 சேட்டலைட்டை நம்ம அனுப்பியிருக்கோம். உலகத்தில் எந்த நாடும் இதை அச்சீவ் பண்ணது கிடையாது. ஒரே மிஷனில் 104 செயற்கை கோள்கள் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் சக்ஸஸ். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம இந்தியா உருவாக்க இருக்கு. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளியில் நம்ம நாட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க இருக்கோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அதிரடியாக ஓமனில் அறிவிச்சிருக்காரு. வேற லெவல். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.